மருத்துவர் ராமதாஸ் தரப்பு பாமக தமிழக வெற்றி கழகத்தோட இணைவதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் செஞ்சுட்டு வராரு. மருத்துவர் ராமதாஸ் தவேகவுல இணைவது உறுதியான நிலையில அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு தெரியுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் நிலவரம் குறித்து ஆராய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில ஒரு குழுவினர் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துல தமிழ்நாடு வர இருக்காங்க. அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறுவது குறித்து ஆய்வு நடத்துவாங்க. இதை தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படியும் இருக்கு. இந்த நிலையில இறுதிக்கட்டமா மருத்துவர் ராமதாஸ் ஏதாவது ஒரு கூட்டணியில இணைய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காரு. அவரது மகன் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி பேசி முடிவாகிருச்சு. இன்னும் தொகுதி பங்கீடு மட்டும் பேச வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அநேகமா அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தரப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தவிர எந்த சூழ்நிலையிலும் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைக்க கூடாது அப்படின்னு அன்புமணி கோரிக்கை வச்சிருக்காரு. அதனால மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக அல்லது பாஜகவோட கூட்டணி வைக்கிற சூழ்நிலை கிடையாது. இதனால எதிர்த்தரப்புல உள்ள திமுகவோட கூட்டணி வைப்பதற்காக கடந்த 4 மாதங்களா பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் திருமாவளவன் தலைமையிலான விசிக இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்ப்பதுல திமுக மேலிடத்திற்கு சிக்கல் இருக்கு. இதன் நிமித்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சமாதானம் செய்யலாம்னு திமுக மேலிடம் கருதுனாங்க. ஆனா விசிக கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதன் அடிப்படையில தொல் திருமாவளவனும் பாமகவோட கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாதுன்னு அப்பட்டமா அறிவிச்சிட்டாரு. இது பற்றி அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் பாட்டாளி மக்கள் கட்சியோட எந்த வகையிலுமே கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதே நிலைதான் இப்போதுமே தொடர்ந்து. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது. திமுக மேலிடத்தை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ள வேண்டுமானால் அது அவர்களது விருப்பம் என தொல் திருமாவளவன் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் எந்த அணியில இணைய வேண்டும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த ஆர்வம் சொல்வதற்கு எனக்கு எந்த அவசியமும் அல்லது தேவையும் இல்லை. அது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2011 பொதுத் தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு, அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை. அந்த 2 கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில், அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான். அதில் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். 14 ஆண்டுகளுக்கு முன்னே எடுத்த முடிவு தான். இதன் மூலம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகிவிடுங்கிற சூழ்நிலை அதிகமாகவே இருக்கு. இதனால ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்க்க வேண்டாம் என திமுக மேலிடம் முடிவு செஞ்சுட்டாங்க.
இதனால தற்போது கோபத்தில் இருக்கும் மருத்துவர் ராமதாஸ் திமுகவுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டு வராரு. குறிப்பா தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை மிக மோசமாக செயல்பட்டு வருதுன்னு குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடந்த தேர்தல் அறிவிப்பின் போது மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வதா திமுக அறிவித்துவிட்டு தற்பொழுது ஏமாற்றி விட்டதாகவும் அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தோட இணைக்கலாம்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையின் பெயரில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 23 இடங்கள்ல போட்டியிட்டது. இதுல 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் 3.83% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நாளில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தகைய வாக்குகள் கிடைக்கும் என்பது தெரியல. இதனால தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயை பொறுத்தவரையில் மூத்த தலைவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வது, அவரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்ற கேள்வி எழுந்தாலும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கூட்டணி தேவை. அந்த வகையில மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை இணைத்துக் கொள்ளலாம்னு பின்னணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு வருது. இது தொடர்பா செங்கோட்டையன் முன்னின்று பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க. தற்போதைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணையலாங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் தவேகவில் இணைவது குறித்து செங்கோட்டையனிடம் கேட்டபோது எதையுமே வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை, எதை சொன்னாலும் டெல்லியில் இருந்து ஓடி வந்துடுறாங்கன்னு பதிலளிச்சிருக்காரு. மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில் சினிமா நடிகர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பவர். இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் வேறு எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால அவர் தவேகவில் இணையும் சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்காரு. இது தொடர்பா அடுத்த வியாழக்கிழமை தைலாபுரத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தனது கருத்தை வெளியிடுவார்னு தெரியுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜிம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.